Hi, good evening. A few people were asking about the meaning of emptiness. That is the very big subject. But I would like to say something in Tamil. Okay? I will translate or maybe I'll convey the message later. So at first, please try to understand, or maybe let the viewers are very much interested about the subject called emptiness, and they are from, I hope, they're all Tamilians. So let me talk to them, okay? There is a song. நந்தவனத்திலோராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி நந்தவனத்திலோராண்டி. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானொரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. இதுதான் புத்திசம்ல சொல்ற எம்டினஸ். மிகப்பெரிய தத்துவம் அழகான ஒரு 4-5 வரிகளில் தமிழில் ஒரு சித்தர் சொல்லியிருக்கிறார். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி. இதோட அர்த்தத்தை அப்படியே புரிஞ்சுக்க கூடாது. ஏதோ ஒரு ஆண்டி குயவன் கிட்ட போயிட்டு ஒரு பானை வாங்கிட்டு வந்து அத தலையில வச்சு கூத்தாடி உடைச்சிட்டான். அதுக்கான அர்த்தம் இல்லை இது. இது புத்த மதத்துல ரொம்ப அதாவது புத்த மதத்துல 84,000 விஷயங்கள் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றது சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமானது கடைசியா அதாவது நீங்க 83,999 விஷயங்கள் முடிச்சு கடைசியா வர விஷயங்கள் சிலது இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. 84,000 விஷயங்கள் இருக்கும் பொழுது இது ஒரு பல விஷயங்களை கடந்து பல தியானம் பல விதமான இப்ப திருக்குறள்லயும் நிறைய சொல்லியிருக்காங்க. புலால் உண்ணாமை, துறவு, ஒழுக்கமுடைமை, இந்த மாதிரி பல விஷயங்கள் திருக்குறள்லயும் சொல்லியிருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த புத்த மதம் திருக்குறள் மாதிரி பல விஷயங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா இருக்கும். வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம் எல்லா மொழிகளிலும் எல்லா இலக்கியங்களிலும் எல்லா விதமான மதங்களிலும் ஒரே மாதிரியான அடிப்படை தத்துவம் உண்டு. அதை சொல்கின்ற விதம் வேற ஒழிய எல்லா மதங்களும் கூறுவது ஒரே ஒரு விஷயம்தான், இறைவனை அடைதல். அன்பாகவும் பண்பாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் யாரையும் துன்புறுத்தாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து இறப்பவர்க்கும் இறைவனை அடையும் தகுதி உள்ளது. நம்முள் இருக்கும் இறைவனை நாம் உணருவதே நல்ல விஷயங்களை செய்ய தூண்டுவது. அதுபோல இங்க
இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடல், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. இது மிகப்பெரிய தத்துவத்தை மிக அழகாக, எளிமையாக, மிக மிக ஒரு அனைவருக்கும் புரியக்கூடிய அளவில் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் சித்தர். அதாவது சில பேருக்கு பிறப்பு என்பது ஏதோ எப்படியோ அமைந்து விடுகிறது என்று ஒரு கருத்து உண்டு. இந்த பிறப்பு என்பதை அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படிப்பட்ட ஒரு மானிடராய் பிறக்க வேண்டிய பிறப்பை மிகவும் வேண்டி பிறக்கிறோம். நாமளா வேண்டிக்கிறது இல்லை. ஆனாலும் நம்மளுடைய தாய் தந்தையர் வேண்டி நாம் பிறக்கிறோம். நம்மளுடைய நற்பலன்கள் நம்மளை மானிடராய் பிறக்க வைக்கிறது. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி. குயவன் என்கிறவர் கடவுளாக இங்கு கருதப்படுகிறார். கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. தோண்டி எனப்படுவது நம்மளுடைய உடல், உயிருடன் உள்ள உடல். அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. கூத்தாடுவது என்பது பல வகையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இங்கு கூத்தாடுவது என்பது வாழ்க்கையை ஒரு நெறிமுறை இல்லாமல், வரைமுறை இல்லாமல், ஏடாகுடமாக வாழ்ந்து அனைவருக்கும் துன்பங்களை விளைவித்து ஒரு சீரிய நெறியில் வாழ்க்கையை வாழாமல் எப்படியோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதன் பிறகு இறந்து போவது கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. அந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்து விட்டது. பானை உடைந்து விட்டது, உயிர் பிரிந்து விட்டது. எம்டினஸும் அதேதான். எம்டினஸ் உடலிலிருந்து உயிர் பிரிவதை சொல்வது அல்ல. உடலில் இருக்கும் உயிரை நீங்கள் எவ்வளவு தூரம் உணர்ந்து அதை முறையாக வளர்த்து தங்களுடைய மனதில் உள்ள அழுக்குகளை நீக்கி தூய்மைப்படுத்தி உங்களை நீங்களே நோக்கும் நிலையே எம்டினஸ். அதை விவரிக்கக்கூடிய அளவுக்கு நானும் இன்னும் பக்குவம் பெறவில்லை. இருந்தாலும் இன்னும் அதை பற்றி விவாதிப்போம். அதற்கான நேரங்கள் உண்டு. தற்பொழுது இந்த சிறு மிகவும் எளிய நடையில் உள்ள இந்த கருத்தை புரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய வாழ்க்கையை 4-5 வரிகளில் அடங்கிவிட்டது. ஒரு ஆண்டி கொண்டு வந்தான், குயவனை வேண்டி கொண்டு வந்தான் தோண்டி, கூத்தாடி போட்டு உடைத்தான். வாழ்க்கை முடிந்து விட்டது. இடுக்கண் வருங்கால் நகுக. இடுக்கண் வருங்கால் நகுக. அப்படி என்றால் என்ன? இடுக்கண் என்றால் துன்பம். துன்பம் வரும்பொழுது சிரியுங்கள் என்று அர்த்தம் இல்லை.
ஏதேனும் துன்பம் விழுந்தால் நாம் சிரித்து கொண்டு அமர்ந்தால் நம்மளை என்னவென்று நினைப்பார்கள், என்னவென்று யோசிப்பார்கள். அதற்கான அர்த்தம் இதுவல்ல. இடுக்கண் வருங்கால் நகுக. ஒரு துன்பம் நேர்கையில், ஒரு துன்பம் வந்தால் நீங்கள் உங்கள் மனதை பக்குவப்படுத்தி அதை எதிர்கொண்டு நீங்கள் எப்படி செயல்படுவீர்களோ அதை கண்டு அந்த துன்பமே ஓடிவிடும். உங்களுடைய செயல்முறை அந்த துன்பத்தையே பார்த்து எள்ளி நகையாட செய்ய வேண்டும். நீங்கள் பக்குவத்துடன் துன்பத்தை கையாளும் முறை அந்த துன்பத்தையே எள்ளி நகையாட வேண்டும். பக்குவமடைந்த நீங்கள் எவ்வாறு அந்த துன்பத்தை எதிர்கொள்கிறீர்கள்? அது மிகவும் முக்கியம். இடுக்கண் வருங்கால் நகுக. இது போன்ற பல விஷயங்கள், இன்னும் இதற்கு மிகவும் உரித்தான சில விஷயங்களை பின்வரும் காட்சி தொகுப்பில் காணலாம். அதுவரை தங்களிடமிருந்து விடை பெறுவது தங்களுடைய இந்த பூமியில் ஒரு அங்கமாகிய ஒரு சகோதரி. வணக்கம்.